வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த சாரியோட பேக் சைடு டிசைன் தான் பார்க்க போகிறோம். காலையில் கை டிசைன் போட்டிருந்தேன், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த சாரியில் இருக்க அந்த கோபுர டிசைன் மாதிரி நம்ம ப்ளவுஸில் பண்ண போகிறோம். இது சாரி பார்டரு எல்லாத்துலேயுமே இதுதான் டிசைனு. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். தைச்சு முடித்த ப்ளவுஸ் கூட நம்ம இந்த டிசைன் பண்ணலாம். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம். அந்தளவுக்கு சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு. நம்ம செக்குடுக்கு அந்த லைன் பிடிப்போம் இல்லையா, அது பிடிச்சி நம்ம பண்ண போகிறோம். இப்போ நெக்கோட உயரம் 9 இன்ச்சு, அகலம் 2.25 வச்சுருக்கேன். 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட அளவு பேக் சைடு என்ன அளவோ அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சதுரமாக வரைஞ்சிட்டு ரவுண்டாக கொண்டு கீழே வளைச்சி விட்ருங்க. அதாவது இந்த வெத்தலை நெக்கு மாதிரி வரும். லைட்டாக ரவுண்டாக அப்படியே கீழே வளைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நம்ம லைனிங் வச்சு, அதாவது நெக்குக்கு மட்டும் லைனிங் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கலாம். நான் அப்படியே தான் தைக்கிறேன். உங்களுக்கு அந்த மாதிரி தைக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா லைனிங் சுற்றியில் நெக்கு சுற்றி வச்சுக்கோங்க. நல்லா பொறுமையாக திருப்பிட்டு அந்த கார்னர் சென்டரில் நிப்பாட்டி அப்புறமா மறுபடியும் அந்த பக்கம் திருப்பி தைக்கணும். நிப்பாட்டி தான் திருப்பணும், அப்படியே திருப்பாதீங்க. அப்போ தான் அந்த கார்னர் அந்த வளைவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிடலாம். நீங்கள் தைக்கிறது 4 இன்ச்சில் பாதி இருந்தால் போதும். 4 இன்ச் அளவு பிடிக்காதீங்க. 4 இன்ச்சில் பாதி மட்டும் தைச்சிக்கோங்க. நீங்கள் சுற்றிலும் தைக்கிற அளவு கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு திருப்பி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம அந்த எட்ஜிலே தையல் போட்டுடலாம். நல்லா தேய்ச்சி விட்ருங்க. நல்லா கரெக்டாக அந்த ஓரத்துலேயே தையல் விழுகணும். லைனிங் தெரியக்கூடாது. அதே மாதிரி ப்ளவுஸ் கிளாத்தும் தள்ளி போயிடக்கூடாது. கரெக்டாக அந்த தையல் போட்டது மாதிரி சென்ட்ரு அப்படியே ஓரத்தில் அந்த எட்ஜிலே தையல் போட்டுவாங்க. நான் முன்பக்கெல்லாம் முடிச்சு வச்சிட்டேன். நீங்கள் எப்போயுமே டிசைன் பண்ணும்போது கையே முன்னாடி எல்லாமே முடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேக் சைடு ரெடி பண்ணுங்கள். நீங்கள் நெக் அடித்ததுமே நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணி பைப்பிங் வச்சுட்டு அப்படியே டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போயுமே முன்னாடிலாம் முடிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி டிசைன் நீங்கள் பண்ணுறதும் பைப்பிங் முன்னாடி வரைக்கும் கொடுத்துட்டு பண்ணுங்கள். பேக் சைடு மட்டும் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பைப்பிங் வச்சுட்டு அது முன்னாடி தனியாக பைப்பிங் கொடுக்க முடியாது. அது 2 வேலை. அதனால் முடிச்சுட்டு ஃபுல்லாக முன்னாடி வரைக்கும் பைப்பிங் கொடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு. தைச்சிட்டு நான் லைனிங்லாம் வச்சுட்டு கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அடிப்பக்கம் பட்டி மடித்து தைச்சிட்டு ஷோல்டருக்கு நான் முன்பக்கம் கழுத்து மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சு தைக்க போகிறேன். ஏன்னா பேக் சைடு நம்ம அடித்து திருப்பி தைச்சிட்டோம் இல்லையா, அப்போ அந்த முன்னாடி அந்த தைக்கக்கூடிய பீஸ் இருக்கும், அதை கொஞ்சம் தள்ளி வச்சு தைச்சிடுங்க. 2 தையல் போட்டுருங்க. ஷோல்டருக்கு எப்போயுமே 2 தையல் போடுங்க. இப்போ பைப்பிங் வச்சிடலாம். இப்போ அடிப்பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த தையல் மேலேயே தையல் போட்டுவாங்க. தையல் மேலேயே தையல் போட்டுவாங்க.
எதுக்காக தையல் மேலே போட சொல்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து தள்ளி போட்டுட்டா திருப்பி நீங்கள் பைப்பிங் வைக்கிறப்ப 2 தையல் தெரியும். அதுக்கு தான் வந்து தையல் மேலே கரெக்டாக அக்யூரேட்டாக போட்டுவாங்க. அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டால் நம்ம தையல் வந்து மாறி போயிடும். பொறுமையாகவே தைச்சிட்டு வாங்க. இந்த கழுத்து, இந்த கை, இந்த பைப்பிங் வைக்கிறது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. அவசரப்படாதீங்க, பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. இப்போ இது முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். நான் டாட் எல்லாம் பிடிச்சிட்டேன். இப்போ அப்படியே மடித்து பைப்பிங் வைக்கலாம். நீங்கள் வந்து கழுத்து மடித்து கொடுக்குறது வந்து கரெக்டாக கொடுங்க. நல்லா உருட்டி தான் மிஷின்லேயே வைக்கணும். நீங்கள் ஒரு இன்ச்சுக்காவது நல்லா உருட்டி இறுக்கி பிடிச்சி அதுக்கப்புறம் தான் நீங்கள் மிஷின்லேயே வைக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வைக்க ரொம்ப அழகாக வந்துடும். அப்படியே பொறுமையாக உருட்டி அழகாக வச்சுட்டாங்க. ஃப்ரீயாக இருக்கப்பெல்லாம் பைப்பிங் வரலைன்னா ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக செம்மையாக வரும். நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது 1 வாரம் 10 நாளில் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடலாம். நிப்பாட்டிட்டு திருப்பிடுங்க. திருப்பும்போது பைப்பிங் பள்ளத்திலே தான் விழுகணும். பைப்பிங் மேலே விழுகக்கூடாது. நல்லா உருட்டி வைங்க. இப்போ முன்னாடி வரைக்கும் நம்ம உருட்டி ஒரே மாதிரி வச்சிடலாம். நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி விட்ருங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு, இல்லைன்னா அந்த வி அடிச்சிருக்கோம்ல அதுலேயே கூட 2 திருப்பி விட்டுருங்க. அப்போ அதுவும் சேர்ந்து ஸ்ட்ராங்காக ஆயிடும் உங்களுக்கு தையல். சென்டரில் லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். அதாவது வந்து அந்த நெக்கோட அந்த வளைவு இருக்குது பார்த்திங்களா, நடுவில் லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள் செமையாக இருக்குது. பைப்பிங் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன் 1.5 இன்ச்சுக்கு. அதை வந்து 2ஆக மடித்து நான் தையல் போட்டுக்க போகிறேன். இது வந்து சைடில் வந்து பார்டர் கொடுக்கறதுக்காக. தைக்கிறது வந்து ஒரே அளவாக தைங்க. இப்போ திருப்பி எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக திருப்பி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஓரத்தில் நம்ம டைட்டாக தைச்சி விட்ருக்கோம்ல அங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த தையல் போட்டிருக்க பகுதி வந்து அடியில் போயிடுற மாதிரி நல்லா கையிலே நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம அந்த செக்குடுக்கு லைன் பிடிக்கிற மாதிரி ஒரு சைடு மட்டும் லைன் பிடிச்சா போதும். செக்குடு போட தேவையில்லை. சும்மா லைன் மட்டும்தான் போட்டிருக்கேன். அது சரி ஒரு டிசைன் அந்த மாதிரி பண்ணி பார்க்கலான்னு. ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இது வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் மடிக்கணும். ரொம்ப அதிகம் மடிக்கக்கூடாது. 1/4 இன்ச் அளவு தான் மடிக்கணும். கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு மடித்து தையல் போட்டுவாங்க. கிராஸாக நீங்கள் மடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த தையல் வந்து கரெக்டாக வரும். நீங்கள் வந்து பயப்படாதீங்க. கொஞ்சம் ஏற்றி தாத்தி வருமோ சரியாக வராதோ அப்படிலாம் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து அப்படியே மடிச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வரும். இப்போ வந்து அதுக்கு தையல் போட்டு எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு நான் கேன்வாஸ் எடுத்திருக்கேன்.
சும்மா நம்ம அந்த வெட்டுறதுல கழுத்து இதெல்லாம் வெட்டுறதுல மீதி கேன்வாஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் இருக்கிற வேஸ்ட் பீஸில் நீங்கள் கட் பண்ணிங்கனாவே போதும். இப்போ 2 இது கட் பண்ணுறதுக்கு 4ஆக மடிச்சிருக்கேன். இது வந்து சைடில் வர்றதுக்கு 2.5 இன்ச்சு, சென்ட்ரு பகுதி மட்டும் 3 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சிருக்க மாதிரி 3 இன்ச்சுக்கு வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. கீழே வந்து தட்டையாகவும் மேலே வந்து ஷார்ப்பாகவும் வரணும். இது வந்து கோபுர மாதிரி வராது, கீழே நல்ல வளைவாக வராது. கீழே வந்து தட்டையாக அப்படியே கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கோபுர டிசைன்னா வந்துட்டு அது வந்து நல்லா கீழே வளைவாக வரும். இது வந்து வேறு மாதிரி இருக்கனால நீங்கள் இப்போ வந்து இந்த 3 இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒன்று கட் பண்ணி வச்சுட்டேன், மறுபடியும் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிடுறேன். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தில் வச்சு தைச்சிடலாம். நம்ம 3 இன்ச்சு, அது வந்து சைடில் 2.5, இது வந்து 3. பாருங்கள், குட்டி குட்டியாக பிடிச்சிருக்கேன் நான். இது சும்மா நம்ம சுடிதாருக்கெலாம் இந்த மாதிரி லைன் வச்சு போடலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து அடிப்பக்கம் வந்து ப்ளெயின் கிளாத் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு கேன்வாஸ் வந்து ஒயிட்டாக தெரியும் இல்லையா, அதனால் வந்து ப்ளெயின் கிளாத் கொடுத்துருக்கேன். ரெண்டு கிளாத்து கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து வெளியில் வந்து எதுவுமே தெரியாது. கரெக்டாக அந்த கேன்வாஸ் எட்ஜிலே போட்டுவாங்க. அப்போ தான் நீங்கள் பைப்பிங் வச்சாலுமே வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறாமல் ஒரே மாதிரி கிடைக்கும். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஒரு நூல் விட்டு கட் பண்ணுங்கள். ஒட்டை பிடிச்சி கட் பண்ணாதீங்க, லைட்டாக கொஞ்சம் கிளாத்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3மே கட் பண்ணிவிட்டு இப்போ பைப்பிங் வைக்கலாம். அடுத்து இன்னொரு பீஸும் வச்சு தைச்சிடலாம். அதுக்கு கீழே இது வச்சு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துருங்க. இப்போ கிராஸ் பீஸ் வந்து ப்ளவுஸ் கலர் எடுத்திருக்கேன், பிங்க் கலரு. அப்படியே அந்த தையல் மேலே போட்டுவாங்க. தையல் மேலே போடுங்க. இப்போ கேன்வாஸ்க்கு கீழே வந்து தையல் வந்துட போகுது. அது தையல் மேலே போட்டிங்கன்னா தான் அந்த வந்து அந்த அழகு வந்து உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிராஸ் பீஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு வெளியில் ஃபுல்லாக பிசுறு தெரியாத மாதிரி வெளியில் கொண்டுட்டு வந்துடுங்க. இப்போ அடுத்து நம்ம தைக்கும் போது மடக்கி தைச்சிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 2 ஜாயிண்ட் ஆகி வந்துடணும். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா 500ரூபாலேருந்து 600ரூபா வரைக்கும் வாங்கலாம். நான் லைனிங்கு எல்லாமே நான் தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து 500 to 600 வாங்கலாம். இது சிம்பிளாக தான், ஈஸியாக முடிஞ்சிடும் மாதிரி டிசைன் தான்.
இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் வேலை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு 700 வாங்குங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. ஏன்னா இதுக்கு வந்து பாசி அந்த மாதிரி எதுவும் ஹெவி ஒர்க்கு கிடையாது. சும்மா அந்த 3க்கும் சேர்த்து தான் நம்ம பாசி வைக்க போகிறோம். 3 பக்கமும், கைக்கு 2 பக்கமும், சென்ட்ரு நெக்குக்கும் நம்ம 3 பக்கம் மட்டும் பாசி வைக்க போகிறோம். அதனால் வந்து 500 to 700 அதுக்கு மேலே வாங்காதீங்க. இதுக்கான செக்குடு பிடிச்சி வச்சிங்கனாலும் செம்மையாக இருக்கும். நான் வந்து செக்குடு பிடிக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டுமே பண்ணி வச்சிங்கனாலும் செம்மையாக இருக்கும். ஏன்னா அது வந்து இந்த காலேஜுக்கு குட்டி குட்டி கட்டமாக வரும். நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு அதில் பாசி இதெல்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கள், 3க்கும் பிடிச்சாச்சு, அழகாக இருக்குது. இப்போ நான் கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். கொஞ்சம் அதாவது வந்து அந்த பைப்பிங்க்கும் நம்ம இப்போ தைக்கிற பீஸுக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு தைங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப பட்டையாக தான் இருக்குது. இது ரொம்ப சன்னமாக நான் வைக்கலை. பட்டையானா உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதனால் கொஞ்சம் பட்டையாக தான் கொடுத்துருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சு அளவு வந்து வரும். இப்போ இந்த சைடு மட்டும் ஒரு லைன் கொடுத்துட்டு இப்போ அந்த பக்கம் வந்து நம்ம 2 லைன் கொடுத்துக்கலாம். கரெக்டாக வளைச்சி தைக்கிறது வந்து ஒரே அளவாக கொடுத்து தைச்சிட்டு வாங்க. ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்னதாகவும் வச்சு கொடுக்காதீங்க. நீங்கள் தைக்கிறப்போ வந்து அளவு மட்டும் மாறாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அந்த சென்டர் வந்ததுமே கிராஸ் பீஸ் கட் பண்ணி விட்ருங்க. சென்டரில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ அதிலே 2 தையல் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து அது மேலேயே வச்சு இப்போ அந்த பக்கமும் தைச்சிடலாம். இந்த இங்கிட்ட எப்படி தைச்சிங்களோ அதே மாதிரி தைச்சு முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடுங்க. கரெக்டாக அந்த வளைவுக்கிட்ட வளைச்சி வைங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா வராது. இந்த கிராஸ் பீஸுன்றதுனால ஈஸியாக அந்த வளைவுக்கிட்ட நல்லா வளைச்சிங்கன்னா வந்துடும். இப்போ இது முன்னாடி வரைக்கும் கொண்டு வந்துடலாம். லைட்டாக ப்ளவுஸ் பீஸை இழுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸை அப்படியே பைப்பிங்கோடு லைட்டாக இழுத்துட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இது வரைக்கும் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மடக்கி தைச்சிடலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பிசுறு இருந்துச்சுன்னா உள்ளே தள்ளி விட்டு தைங்க. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுறலாம். தைச்சிட்டு அதில் இன்னொரு தையல் போட்டுடலாம். நூலெல்லாம் அப்பக்கப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா வந்து நூல் வந்து விடாதீங்க. நூல் விட்டிங்கன்னா ப்ளவுஸோட அழகே போயிடும். அப்பக்கப்போ நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் கட் பண்ணாத ஒரே இடம் வந்து அந்த டாட்டு மட்டும்தான். டாட்டுக்கு மட்டும் நூல் கட் பண்ணக்கூடாது. இப்போ கரெக்டாக நம்ம சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டு நம்ம முன்னாடி வரைக்கும் இந்த 2வது தையல் போட்டு கொண்டு போயிடலாம். சும்மா இங்கே கட் பண்ணி விடாமல் ஃப்ளிட்ஸு மட்டும் கூட வச்சு வைக்கலாம். நான் வந்து சரி சும்மா கட் பண்ணி விட்டு வைக்கலாம் அப்படின்னு கட் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி இன்னொரு ஃப்ளிட்ஸு மட்டும் கூட வச்சுட்டு கட் பண்ணாமல் அப்படியே தைச்சிருக்கலாம் அப்படின்னு. இப்போ முன்னாடி வரைக்கும் தையல் போட்டுடலாம்.
அது முன்னாடி மட்டும் நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. பிரியாத அளவுக்கு நல்லா தைச்சி விட்ருங்க. நல்லா தைச்சிடலாம். இப்போ அதுக்கு கீழேயே வந்து இன்னொரு 2வது லைன் கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளி தான் தைக்கணும். பைப்பிங்க்கு எவ்வளோ கேப் விட்டோமோ அதே அளவு கேப் விட்டு தைங்க. 2 லைன் போதும். இதோட இந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் 2 லைன் வர மாதிரி பார்த்துக்கோங்க. 2 லைன் முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிடலாம். இப்போ 2வது தையல் போட்டுடலாம். கரெக்டாக நீங்கள் தைக்கும் போதே எனக்கு கழுத்தை நல்லா இழுத்துட்டு டைட்டாக தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து எந்த இடமும் சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். முன்னாடி வரைக்கும் நம்ம கொண்டு போயிடலாம். எங்கனையாவது பெருசாக இருந்துச்சு அப்படி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சுன்னா அப்படியே லைட்டாக உள்ளே அப்படியே மடிச்சு விட்டு தைச்சி விட்ருங்க. ஒன்றுமே தெரியாது. இப்போ நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த பூ மட்டும் கொடுத்துட்டு நம்ம முடிச்சிடலாம் ப்ளவுஸை. இப்போ சென்டரில் வச்சு கொடுங்க. இப்போ அந்த பிசுரெல்லாம் வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு. பொறுமையாக பைப்பிங் அந்த பள்ளத்துலேயே போட்டுவாங்க. அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கலர் காம்பினேஷன் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி அழகாக பண்ணி கொடுங்க. நூலெல்லாம் எடுக்காதீங்க. நூலை எடுக்காமே அப்படி மாற்றி மாற்றி தைச்சிட்டு வாங்க. நூலை எடுக்காதீங்க. ஏன்னா ஒன்றுக்கு கட் பண்ணிலாம் நூல் எடுக்க தேவையில்லை. அங்கே மேலே தையல் வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த இடத்துல பாசி வச்சுடுவோம். அப்போ வந்து ஒன்றுமே தெரியாது. இப்போ இந்த பக்கமும் தைச்சிடலாம். செமையாக இருக்குது. கண்டிப்பாக இவ்வளோ சிம்பிளான டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மாதிரி சிம்பிளாலாம் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் பெரிய டிசைன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். அதனால் வந்து பயப்படாமல் தைரியமாக கட் பண்ணி தைங்க. நான் ஃபுல் ப்ளவுஸ் முடித்து தான் பண்ணுறேன். சப்போஸ் வந்தாலும் ஓகே, இல்லை வரலைன்னாலும் நம்ம பிரித்து விட்டுடலாம். அதனால் முயற்சி பண்ணாமல் மட்டும் இருக்காதீங்க. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. செமையாக பண்ணலாம். இதான் இந்த சாரீ பாருங்கள், ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கை இது ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாசி மட்டும் ரவுண்டாக வச்சு விட்ருங்க. இதுக்கு இது எந்த டிசைனுக்கு வந்து பாசி வைக்க முடியாது. ஃபுல்லாக ப்ளைனாக இருந்தால் கூட நூல் த்ரெட்டு வச்சு நல்லா அடிச்சுட்டு கூட அடித்து விட்டுடலாம். இதுக்கு வராது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே தான் ட்ரை பண்ணுங்கள். இது முன்னாடி பாருங்கள், முன்னாடிலாம் எவ்வளோ ஷேப் வந்து நல்லா இருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாரீக்கு அழகாக கை டிசைன் பண்ண போகிறோம். இந்த சாரியில் வந்துட்டு ஒரு மாதிரி கோபுர டிசைன் மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்ம கைக்கும் பேக் சைடு நெக்குக்கும் நம்ம பண்ண போகிறோம். கைக்கு மட்டும் இப்போ பார்க்கலாம். பேக் சைடு வந்து நான் நைட்டு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இந்த டிசைன் மாதிரி நம்ம ப்ளவுஸில் வச்சு பண்ண போகிறோம். அதுக்கு நான் சில்க் காட்டன் எடுத்திருக்கேன். சாரீ கலருக்கு 30 பாயிண்ட் எடுத்திருக்கேன். போதும் தாராளமாக. சிம்பிள் டிசைன் தான். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியான முறையில் புரியும். நான் வந்து கை வந்து மடித்து ஓடு தையல் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியும், எப்பயுமே வந்து லைனிங் மேலே வச்சுட்டு ப்ளவுஸு கிளாத்தை கரைப்பக்கம் கீழே வச்சுட்டு நம்ம மடித்து அப்படியே ஓடு தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத்து எக்ஸ்ட்ரா வைக்க தேவையில்லை. இப்போ அடிப்பக்கம் கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம பைப்பிங் வச்சிடலாம். ரொம்ப புரிகிற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது சிம்பிளாக தான் இருக்கும், எல்லோரும் போடுற மாதிரியும் இருக்கும் இந்த டிசைனு. எல்லோரும் தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிசைனு. நீங்கள் அதனால் வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உருட்டி நம்ம பைப்பிங் வச்சிடலாம். நல்லா அந்த பிசுரெல்லாம் உள்ளே போகிற மாதிரி நல்லா பொறுமையாக உருட்டி வச்சுட்டு வாங்க. ஆரம்பத்தில் என்ன அளவோ அதே மாதிரி தான் முடிக்கிற வரைக்கும் இருக்கணும். ஒரே அளவில் உருட்டி தைச்சிட்டு வாங்க. இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம அடிப்பக்கம் கொடுத்து நம்ம கிராஸ் பீஸ் தைச்சிட்டு மறுபடியும் மேலே உருட்டி வைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதோட வந்து திக்காக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு உருட்டி தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பைப்பிங்கும் ரொம்ப அழகாக வரும். அதனால் சூப்பராக கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். இது நல்லா கரும்பச்சை டார்க் கலரு. இப்போ கட் பண்ணி விட்டுறலாம். இது கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. அதாவது வந்து கரும்பச்சை பிங்க் பார்டரு செமையாக இருக்குது சாரீ. இது வெறும் 1350 ரூபாய் என்னமோ தான். ரொம்ப ரேட்டு கம்மி தான். இப்போ வந்து கைக்கு டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம அது மாதிரி நம்ம அந்த சாரியில் பார்த்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் உயரம் இது வந்து ஒரு 2.5 இன்ச் அளவு தான் வைக்கிறேன். 2ஆக மடிச்சுக்கலாம். 2.5 இன்ச் உயரம். இதுக்கு வந்து பேக் சைடுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு 3 இன்ச் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2.5 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே வந்து தட்டையாக இருக்கணும். நல்ல யூவாக இருக்கக்கூடாது. யூவாக இருக்கிறது வந்து கோவை டிசைன். அதுக்கு தான் வந்து நம்ம கீழே நல்ல யூவாக கட் பண்ணுவாங்க. இது தட்டையாக இருக்குது. இது வந்து சாரியில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நம்ம அதே மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி தட்டையாக கட் பண்ணிக்கோங்க. கீழே ரொம்ப யூவாக வேணாமா. இப்போ 2 கைக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ 1.25 இன்ச்சு வச்சு சின்னதாக ஒன்று கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ 2.5 இன்ச்சு வச்சுருக்கிறது வந்து பேக் சைடுக்கு சைடில் வைக்கிறதுக்கு. அந்த 3 இன்ச்சு உயரம் உள்ளது வந்து சென்டருக்கு. சேம் இதே தான். பேக் சைடுக்கு வந்து அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து சின்னதாக இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி 3 கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஓரத்துலேருந்து தையல் போடலாம். இது வந்து குட்டி குட்டியாக போடணும். ஏன்னா வந்து இது செக்குடுக்காக இல்லை, சும்மா லைனாக ஒரு டிசைனாக வரும். ஏன்னா ப்ளைனாகவே எப்பயுமே நம்ம இந்த மாதிரி தைப்போம். இது கொஞ்சம் டிசைன் வர்றதுக்காக சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சு அகலம் அப்படியே மடித்து தைச்சிட்டு வரேன்.
ரொம்ப மடிக்கக்கூடாது, 1/2 இன்ச்சு அப்படிலாம் மடிக்கக்கூடாது, 1/4 இன்ச்சு பக்கத்தில் இருந்தால் போதும். அழகாக மடிக்க கொடுக்கும் உங்களுக்கு. ஒரே அளவில் ஈஸியாக மடிக்கலாம். கிராஸாக மடிக்கிறப்போ உங்களுக்கு அழகாக வரும். இது நம்ம செக்குடுக்கும் இதே மாதிரி தான் பிடிக்கணும். இது மாதிரி பிடிச்சி திருப்பி இந்த பக்கம் இருந்து பிடிச்சிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கட்டம் வரும். நான் வந்து இதுக்கு செக்குடு தான் பண்ணலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து சரி எல்லாமே ஒரே மாதிரி வேணாம், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவோம். இப்போ இந்த லைன் மட்டும் பண்ணுறது வந்து நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து அந்த கோவை டிசைன் நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து அடியில் வந்து நான் அந்த கட்டம் போட்டோம் இல்லையா, அதை வச்சுட்டு மேலே வந்து ப்ளைனாக கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வரேன். இது ஏன் நான் மேலே ஒரு 100 கிளாத்து கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இது பேப்பர் கேன்வாஸ் வந்து உங்களுக்கு வெளியில் வந்து தெரிகிற மாதிரி இருக்குது. ரொம்ப சில்க் காட்டன் வந்து ஒரு லேஸாக இருக்கனால டார்க் கலர்னால அது ஒயிட்டாக தெரியுது. அதனால் டபுள் கிளாத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லாமே கட் பண்ணிடலாம். 3 பீஸும் கொஞ்சம் கிளாத்து விட்டு கட் பண்ணுங்கள். ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துடும் லைன் லைனாக. இப்போ இதே மாதிரி அந்த சின்னதுக்கும் பண்ணிக்கலாம். இதுக்கு பாசிலாம் வைக்க தேவையில்லை, சும்மா நம்ம அப்படியே பைப்பிங் மட்டும் வச்சுட்டு நடுவில் மட்டும் அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட மட்டும் பாசி வச்சு ரவுண்டாக கோர்த்து விட்டால் போதும். இப்போ நான் கிராஸ் பீஸ் 1.5 இன்ச் எடுத்திருக்கேன். அது வந்து 2ஆக மடித்து நம்ம ஓரத்தில் தையல் போட்டுடலாம். இது வந்து கைக்கு கீழே பார்டர் கொடுக்கவும் நெக்குக்கு பார்டர் கொடுக்கவும். ஏன்னா வந்து இது ப்ளைனாக தைச்சிங்கன்னா நல்லா, வேறு பைப்பிங் மட்டும் வச்சு இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் சைடில் நம்ம கொஞ்சம் டிசைன் பண்ணோன்னா பார்டர் கொடுத்தா தான் கொஞ்சம் அது நிறைவாக இருக்கும் ப்ளவுஸு. ஏன்னா இது கைக்கு நம்ம வந்து பேக் சைடு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் தைக்கிறேன். பாருங்கள், இந்த இதில் வந்து அந்த சின்னதாக இருந்துச்சு இல்லையா, அதுவும் வச்சு தைச்சிடலாம். இன்னொரு கைக்கு வச்சிடலாம். நான் இந்த மாதிரி பண்ணுங்க. அதாவது வந்து ப்ளைன் கிளாத்தில் நம்ம வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாத்தில் வச்சு தைக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சுட்டு இதுக்கு பிங்க் கலர் பைப்பிங், ப்ளவுஸ் கலர் பைப்பிங் கொடுத்துடலாம். கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுவும் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ப்ளைன் கிளாத்தில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் தைக்கிறது 2 விதமாக. அதில் தைச்சா அந்த மாதிரி தைச்சா ஒரே வேலையாக போயிடும். இதில் தைச்சா ஒரு 2 வேலை 2 தையல் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஏன்னா வந்து அந்த மாதிரி வச்சு திருப்பி தைக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. ஏன்னா நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிட்டீங்கன்னா அதனால தான் மறுபடியும் இந்த மாதிரி தைக்கலான்றது சொல்கிறதுக்கு தான் மறுபடியும் இந்த மாதிரி தைச்சேன். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வந்துடும். இதுக்கு வந்து நேராக தான் வரணும், கிராஸாக தான் வரணும்னு இல்லை, நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இந்த லைன் வந்து எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து அந்த சின்னதாக இருக்கு இல்லையா, அதை வச்சு அப்படியே தைச்சிடலாம். நீங்கள் கொஞ்சமாக இது பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரத்துலேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா வச்சுட்டு வாங்க. ஏன்னா வந்து தாராளமாக நம்ம வைக்கிறப்ப வந்து பத்தலைன்னா போச்சு. அதுக்கு கீழே இதை வச்சு முடிச்சிடலாம். முடிச்சு எடுத்துகிட்டு நான் பிங்க் கலர் கிராஸ் பீஸ்க்கு எடுத்திருக்கேன். சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் 1/2 இன்ச் அளவு தான் வரும். இப்போ மேலே கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு அப்படியே
ரவுண்டாக நீங்கள் தைக்கணும். நீங்கள் வந்து கிராஸ் பீஸை நகட்டக்கூடாது. அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லையா, கேன்வாஸ் இருக்க கிளாத்தை தான் அப்படியே சுற்றி சுற்றி நீங்கள் வச்சுட்டு வரணும். கிராஸ் பீஸை சுற்றி வைக்க முடியாது. அதனால் இதவே அப்படியே நகட்டி நகட்டி நம்ம வச்சுட்டு வந்துடலாம். அது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் குட்டியாக அழகாக இருந்துச்சு. கைக்கு போதும் அந்தளவு. இப்போ வந்து இந்த இது மேலே இந்த இது அடிப்பக்கம் வந்து தள்ளி வந்துடணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் திருப்பும்போது உங்களுக்கு வந்து அந்த ஜாயிண்ட் வந்து ரெண்டும் ஒன்றா இருக்கணும். இந்த மாதிரி 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா இருக்கணும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அப்படியே திருப்பி விட்டுறலாம். கலர் பயங்கர டார்க்காக இருக்குது, செமையாக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ அப்படியே சுற்றிலும் பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் வந்து மேலே விழுகக்கூடாது, பள்ளத்துலேயே தான் விழுகணும் பைப்பிங். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு அப்படியே நகட்டி விட்டு தைச்சிட்டு வரலாம். நல்லா பொறுமையாக தள்ளி தைச்சிட்டு வாங்க. ஒரே மாதிரி இருக்கணும் பைப்பிங். ஒரு இடத்துல பெருசாகவும் ஒரு இடத்துல சின்ன அடிப்பக்கம் இந்த சைடு மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மேல் பக்கத்தை அப்படியே மடித்து அந்த சைடு உள்ள பீஸை அப்படியே மடித்து அப்படியே தைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வெளியில். இந்த நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஒட்டாக கட் பண்ணாதீங்க, ஒரு அளவுக்கு. இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைட்டாக வந்து தூக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா கிராஸ் பீஸு, அது வந்து உங்களுக்கு சமமாகிடும். 2 பண்ணியாச்சு. நம்ம வந்து இன்னொரு அந்த பெருசாக இருந்துச்சு பார்த்திங்களா, அதுக்கும் சேர்த்து பண்ணிடலாம். மேலே 1/2 இன்ச்சாவது விட்டுட்டு பண்ணுங்கள். அந்த தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கேன்வாஸ் மேலே தையல் ஓரத்தில் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஓரத்துலேயே தான் தையல் விழுகணும். தள்ளி இந்த பக்கமோ இல்லை அந்த பக்கமோ தள்ளி விழுந்துச்சுன்னா அந்த நம்ம அந்த கேன்வாஸ் கட் பண்ணியிருக்க அந்த சைஸ் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்காது. ஏன்னா வந்துட்டு ஒரு இடத்துல பெருசாக ஒரு இடத்துல சின்னதாக அந்த மாதிரி காமிக்கும். அதனால் வந்து நீங்கள் தையல் போடுறது வந்து கரெக்டாக அந்த கேன்வாஸில் நம்ம ஃபஸ்ட்டு தையல் போட்டுரும் இல்லையா, அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க ஓரத்துலேயே. இப்போ இதுக்கும் நம்ம பைப்பிங் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி வந்து 2 ஜாயிண்ட்டும் ஒன்றா வந்துடணும் பார்த்துக்கோங்க. நான் விரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துடணும் ஒன்று மேலே ஒன்று. இப்போ அப்படியே மடக்கி இப்போ பார்க்குறவங்க நைட்டு வந்து இந்த ப்ளவுஸ் வீடியோ லாஸ்ட்டு அந்த பேக் சைடு டிசைனும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி கை வந்து ப்ளவுஸ் வந்து ப்ளைனாக இருக்கிறதுக்கு வந்து கைக்கு சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். இல்லை பார்ட்ரு வர்றதுக்கு கூட தேவையில்லை. இதுக்கு இந்த மாதிரி ப்ளைனாக இருக்கிறதுக்கு வந்து ஏதாவது டிசைன் பண்ணி போட்டால் அது வந்து சாரீ முந்தி கலர் தானே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக போட்டால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரவுண்டாக பைப்பிங் வச்சிடலாம். ஒரே அளவாக இருக்கணும். பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் தைக்கிற அந்த ரவுண்டாக நம்ம தைச்சிட்டு வர பைப்பிங்கோட அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ரொம்ப குண்டாக இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் நார்மலான அளவில் தைச்சிட்டு வாங்க. இப்போ மேலே நுனியில் மடக்கி விட்டு அப்படியே திருப்பி தைச்சிடலாம். அப்போ அந்த பிசுறு பூரா உள்ளே போயிடும் உங்களுக்கு. ஏன்னா கொஞ்சம் முன்னாடியே மடக்கிக்குங்க, பக்கத்தில் வந்தால் மடக்க முடியாது. ஏன்னா அது சின்னதாக இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு முன்னாடி இருக்கும் போதே நீங்கள் இந்த பக்கம் முன்னாடி மடிச்சிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுறலாம்.
கட் பண்ணியாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த நூல் எக்ஸ்ட்ரா இருக்கல்ல, நீட்டாக கட் பண்ணி விட்ருங்க. அப்பைக்கப்போ கட் பண்ணி விட்ருங்க. நூலை கட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நூல் அப்படியே அங்கங்கே பிசிறு பிசிறாக தொங்குச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால் அப்பைக்கப்போ நூலை கட் பண்ணிடுங்க. இப்போ ரெடி பண்ணிவிட்டோம் நம்ம 3ம். இப்போ வந்து கையை வந்து சென்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு மேலே, இது வந்து 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது மேலே நம்ம தைச்சிட்டு வரப்போம். அந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம அடித்து திருப்பணும் இல்லையா, அது வந்து இது மேலே வச்சு அப்படி இந்த மாதிரி வளைவாக தைச்சிட்டு வரப்போகிறோம். கை இந்த மாதிரி கட் பண்ணலாம். கொஞ்சம் எஜ்ஜுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு இப்படி தைச்சிட்டேன் நான். இங்கே கீழே வந்து நம்ம வந்து ஓரத்தில் வந்து பைப்பிங் ஒட்டி தைச்சிட்டு வாங்க. அப்படியே வர வர நீங்கள் வளைக்க வளைக்க அப்படியே கொண்டுட்டு வந்துடுங்க. லைட்டாக கிராஸாக அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து இங்கே வந்து பைப்பிங்கும் இந்த கிராஸ் பீஸும் ஒன்றா இருக்கணும். அடுத்து நீங்கள் மேலே வர வர அப்படியே இங்கே மேலே கையை பிடிச்சிட்டு அப்படியே வளைச்சி கொண்டுட்டு வந்துடுங்க. மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளிட்ஸு வைக்காமல் வராது. சின்னதாக வச்சுட்டு வாங்க. அப்படியே மடக்குனிங்கன்னா வந்துடும் ஈஸியாக உங்களுக்கு. வைக்கிறது வந்து அழகாக வைங்க. ஃப்ளிட்ஸு எல்லாம் வந்து கொஞ்சம் பட்டையாவோ ஒரு மாதிரி வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக வரணும் உங்களுக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ கீழே நீங்கள் வந்து நல்லா கீழே அப்படியே வளைச்சி ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளைவு வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ தைச்சிட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். மேலே ஒரு தையல் போட்டுடலாம். இந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அந்த இது எட்ஜிலே போட்டுவாங்க. நல்லது கிராஸ் பீஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா சுருக்கமாக இருந்தால் நல்லா இருக்காது பார்க்க. இப்போ மேலே அந்த ஃப்ளிட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துட்டு திருப்பி கீழே கொண்டு வந்துட்டு இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ அப்படியே திருப்பி இந்த பக்கம் இன்னொரு தையல் போட்டுருங்க. இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து அந்த 3 இது பண்ணி வச்சோம்ல பைப்பிங் வச்சு, அதை வந்து நம்ம வைக்கலாம். கரெக்டாக சென்டரில் வச்சு தைங்க. இன்றைக்கி புது வருஷம். சரி, இந்த ப்ளவுஸ் வேணும்ன்ட்டாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு இப்போ நைட்டு ஓரளவுக்கு முடிச்சுட்டு படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மீதி இருந்ததை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு காலையில் வீடியோ போடுறேன். எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். முடிஞ்சால் இன்றைக்கி எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. அப்படியே இந்த பைப்பிங் மேலேயே தையல் போட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பூ மாதிரி இருக்குது செமையாக. லாஸ்ட்டில் இந்த 3 சேர்த்து ரவுண்டாக அப்படியே பாசி வச்சுருங்க. பாசி வைக்கிறது வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கீழே வச்சுருங்க. இல்லை பட்டன் கூட ரெடி பண்ணி க்ரீன் கலரில் பட்டன் ரெடி பண்ணி வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இல்லை பிங்க் கலரில் பண்ணி வச்சிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். இது மற்ற பக்கம் பாசி வேணாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா பாசி வேணாம். ஏன்னா பாசி வச்சா அதோட அழகு போயிடும். இப்போ இந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிச்சிட்டோம்.
இதான் அந்த கை டிசைனு. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ சாரியோடு உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். இதுதான் அந்த சாரீ. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். சும்மா ஒரு பாசி மேலே வச்சு விட்ருக்கேன். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பாசி ரவுண்டாக கோல்டன் கலரில் வச்சுக்கலான்னு நான் ஒயிட் பாசி மட்டும் மேலே வச்சுருக்கேன். இதில் வருது பார்த்திங்களா பார்டரில், ஓரளவுக்கு அது மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.